கலை இலக்கியம் மருத்துவம் அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அந்த பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயம் கிழக்கத்திய நாடுகளில் இருக்கிற மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு பெருசாக கிடையாதுங்க. அவங்க இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதை நம்பியே இருந்துட்டு வந்தாங்க. இப்போ குறிப்பாக மருத்துவத்துறை அப்படின்னு பார்க்கும்போது அதில் வணிக சிந்தனை அதிகரிச்சுக்கிட்டே வர வர மக்களிடையே அதுக்கு ஒரு விதமான எதிர்ப்பு உணர்வும் ஒரு விதமான அதன் மீதான ஒரு எரிச்சலும் அதன் மீதான ஒரு அதிருப்தியும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மருத்துவ முறைகள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதும், அப்புறம் ஒரு மருத்துவ சிகிச்சைக்குன்னு ஒரு பிரச்சனைக்குன்னு போகும்போது அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸால் வேறு சில பிரச்சனைகள் உடம்புல வர்றதும், இப்படி தொடர்ந்து உடம்பை ஏதோ ஒரு வியாதி தாக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் உடல் நலத்தில் அவங்களுக்கு முழு திருப்தி ஏற்படாத காரணத்தாலும் அவங்க இதுக்கு ஆல்டர்னேட் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடும்போது அவங்களுக்கு கிடைச்சது தான் இந்த கிழக்கத்திய நாடுகள், குறிப்பாக கிழக்காசிய நாடுகளில் ஆயிரம் ஆண்டுகளாக அவங்க பயன்படுத்தின அந்த மருத்துவ சிகிச்சை முறையும் இயற்கை உணவு முறையும் சில பிராக்டிஸ்களும் யோகா போன்ற பிராக்டிஸ்களும் அவங்க கண்களை கவர்ந்தது. அதை சின்னதாக பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது கிடைச்ச ரிசல்ட்ஸ் அமேசிங்காக இருந்தது. ஆனாலும் அவர்களுடைய விஞ்ஞானிகள் இதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் நிரூபணங்கள் ஏதாவது இருக்கான்னு தொடர்ந்து அவங்களும் அதை பண்ணிக்கிட்டு இது அப்படி இல்லை அது இப்படி இல்லைன்றதை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் மக்கள் அதை பயன்படுத்தி நிறைய நல்ல ரிசல்ட் வரும்போது அது அங்கேருந்து வைரலாக வேர்ல்டு ஃபுல்லாக பரவுது. அந்த மாதிரி பரவி இங்கே திரும்பவும் இந்த கிழக்காசிய நாடுகளுக்கே வரும்போது நம்மளும் அதை பயன்படுத்துகிறோம். இங்கேருந்து தான் அது போச்சுன்றது தெரியாமல் அங்கே வைரலாகி வேர்ல்டு ஃபுல்லாக பயன்படுத்தும் போது அதை நம்மளும் பயன்படுத்துகிறோம். அப்படி ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பான், சீனா, இந்தியா இந்த 3 நாடுகளும் பயன்படுத்தின விஷயம். இது எல்லாத்துக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது ஜப்பானில் ஒரு மூச்சு பயிற்சி, மூச்சை நல்லா உள்ளே இழுத்து நம்மளுடைய வாய் வழியாக ஃபோர்ஸாக விடுறது. அப்போ மூச்சு குழல் வழியாக இழுத்து நுரையீரலுக்கு அதிகப்படியான ஆக்சிஜனை கொடுப்பதும், அப்புறம் டயஃப்ராம், இந்த டயஃப்ராம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த நெஞ்சுக்கூட்டு பகுதி வழியாக ஃபோர்ஸாக வாய் வழியாக விடும்போது அத்தனை நச்சு கழிவுகளும் அந்த கார்பன் டை ஆக்சைடு அது க்ளீன் பண்ண மற்ற கழிவுகள் அத்தனையும் ஃபோர்ஸாக வெளியேற்றுறதும் அவங்க ஒரு டெக்னிக்காக அதை வச்சுருந்தாங்க. டாய்ச்சி கியூகாங் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சைனீஸ் இதில் இருக்குது. இந்த சி கியூ அப்படின்றதுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லைஃப் எனர்ஜி அப்படின்றாங்க. எனர்ஜின்னா என்னங்க, இந்த பூமி ஒரு மேக்னெட்டிக், பூமி ஒரு பெரிய ஒரு காந்தம் அப்படிதான் இல்லையா. இந்த பூமிக்கான காந்த புலம் இருக்குது. இதெல்லாம் அறிவியலாளர்கள் ஒத்துக்கிறாங்க. இந்த மண்ணிலேருந்து கூட கரண்ட் எடுக்கக்கூடிய விஷயங்களை அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த உடலுக்கு தேவையான கரண்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, நியூரான்ஸ் அதனோட இயக்கத்துக்கு அதுலேருந்து ஒரு மின்சாரம் வெளிப்படுது, அது சர்க்கியூட்ஸாக கண்டக்ட் ஆகுது, பாடி ஃபுல்லாக ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் இருக்குன்ற விஷயங்களெல்லாம் அறிவியலாளர்கள் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த கிழக்காசிய நாடுகள் அதை புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதை தங்களுடைய பயிற்சிகள் மூலமாகவும் உணவு மூலமாகவும் இயற்கையாக சில விஷயங்களை பண்ணுவதன் மூலமாகவும் உடலுக்கு தேவையான எனர்ஜியை இது ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் ஆண்டனா மாதிரி உருவாக்கி அந்த ஸ்பேஸ்லேருந்து வர்ற பலவிதமான சக்திகளை உறிஞ்சுறதுக்கும் பூமியிலேருந்து அந்த சக்திகளை எடுத்துக்கிறதுக்கும் அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட ப்ராக்டிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டாய்ச்சி, கியூகாங், அப்புறம் இந்த ஜாப்பனீஸ் மெத்தட், இந்தியாவில் உள்ள யோக முறைகள். யோகா ப்ராக்டிஸ் என்னங்க, ஃபஸ்ட்டு அது பேசிக் மூச்சு பயிற்சி தான் இல்லையா. மூச்சை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மூச்சை எப்படி கவனிக்கணும் அப்படின்றது தான் பேசிக்காக அங்கே சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி விஷயங்கள் தான் சைனாலேயும் அங்கேயும். இப்போ சைனாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடலை 12 மெரிடியனாக பிரிக்கிறாங்க. பிரின்சிபல் மெரிடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை 2ஆக பிரித்து அது ரெண்டையும் இன் யாங் அப்படின்ற 2 விஷயம் கட்டுப்படுத்துதுன்றாங்க. இன் சில விஷயங்களை கட்டுப்படுத்துது, யாங் அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேணும் இல்லையா. பாசிட்டிவை இங்கும் நெகட்டிவை யாங் அப்படின்றதும் கட்டுப்படுத்துது. அது ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஒரு எனர்ஜி, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உடலுக்குள்ளே கிடைக்குது. இதை அவங்க பல விதத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. உடலுக்குள்ளே இருக்கும்போது இதுதான். இப்போ நம்ம யோகாவில் உடம்பை சக்கராஸாக பிரிக்கிறோம், அதோடைய பாதைகள். இப்போ இந்த மெரிடியன் பாதைகளாக இருக்கட்டும், சக்கரா பாதைகளாக இருக்கட்டும், இதில் உடலில் உள்ள உறுப்புகளை குறிப்பிட்ட ப்ரெஷர் பாயிண்ட்ஸுகள் மூலமாக இணைத்து இது ஒட்டுமொத்தமாக
பலவிதமான எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸை உடம்புல உண்டு பண்ணுது. அதன் மூலமாக மூளையை கனெக்ட் பண்ணுது. இந்த விஷயத்தோட இதை நம்ம இது பண்ணிட்டு இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த விஷயம், இந்த சி எனர்ஜி, கியூ எனர்ஜி, சக்ராஸ் மூலமாக உறிஞ்சப்படும் எனர்ஜி, எதை வேணால் எடுத்துங்க, லைஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இந்த லைஃப் எனர்ஜியை உடம்புக்குள்ளே ஃப்ளோ பண்ணி இதை ஒரு பக்காவான ஆண்டனாவாக மாற்றி உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் சரிவர செயல்படவும் 100% ஆரோக்கியம், மென்டல் ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் கவலையற்ற நோயற்ற வாழ்க்கையை கொடுப்பதற்கான எனர்ஜி ஃப்ளோவை உள்ள கரெக்டாக உண்டு பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்கை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வெஸ்டர்ன் வேர்ல்டில் வைரலாக பரவிட்டு இருக்கிற விஷயம். இங்கேருந்து தான் போச்சு. அதையே இப்போ நம்ம திரும்பவும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நான் செய்கிறத கவனமாக கவனிங்க. இந்த விரல்களில் மேக்னெட்டிக் ரிசப்டார், ஆயிரக்கணக்கான மேக்னெட்டிக் ரிசப்டார்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ இதை பயன்படுத்த போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மெரிடியன் பாத்ஸ், அந்த பாத்தை க்ளீன் பண்ணி அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் உள்ள ஃபால்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டோம்னாலே அந்த கியூ எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே அந்த லைஃப் எனர்ஜி ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கைகளை இந்த மாதிரி வந்து இப்படி வந்து இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணணும், இந்த வைப்ரேட் பண்ணணும். இந்த கைகளை இப்படி விரல்களையும் அசைச்சிக்கிட்டே முடிஞ்சால் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த விரல்களையும் அசைச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மூமெண்ட்ஸ், ஒரு வைப்ரேஷன் 30 செகண்ட்ஸ் பண்ணுனா போதும். அது கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணணும். மெதுவாக இப்படிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆக்டிவாக விரல்களை அசைக்கணும், கைகளை அசைக்கணும், இந்த பாம்பை அசைக்கணும், எவ்வளோ முடியுமோ. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாமே வராது. ஃபஸ்ட்டு கைகளை மட்டும் இப்படி அசைங்க, அப்புறமா விரல்களையும் சேர்த்து அசைங்க, அப்புறம் விரல்களையும் அதையும் சேர்த்து அசைக்க பாருங்கள். அப்புறம் கையை கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த ரிங்கிள் வரைக்கும் தான். இந்த ரிங்கிள், இந்த ரெண்டு பகுதி வந்து உங்களுக்கு அசைவது ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். அசையவும் தேவையில்லை. இதை வந்து 30 செகண்ட்ஸ் பண்ணும்போது இது குறிப்பிட்ட அந்த மெரிடியன் பார்ட்ஸை வந்து க்ளீன் பண்ணி எனர்ஜிக்கான வழிவகைகளை செய்யுது. சரி, இப்போ விரல்களில் உள்ள மேக்னெட்டிக் ரெசப்டார்ஸை நம்ம வந்து இப்போ இந்த விஷயத்துக்காக நம்ம தயார் பண்ணணும். அடுத்தது, இப்போ இந்த 2 விரல்களையும் இந்த மாதிரி இப்படி விரித்து வச்சுக்கிட்டு இதை வந்து இப்படி ஒன்றா ஒட்டி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் இதை ரப் பண்ணுங்க. ஃபுல்லாக இங்கே வரையெல்லாம் கொண்டு வர தேவையில்லை. இந்த விரல்கள் ஒன்றோட ஒன்று, இந்த விரல்கள் வந்து இப்படி பண்ணும்போது ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அதன் விஷயமா என்ன ஆகும்னா, ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அது வந்து இதில் உள்ள இந்த மேக்னெட்டிக் ரிசப்டார்ஸை ஆக்டிவேட் பண்ணி அது வந்து இந்த மெரிடியன் பார்ட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் உள்ளே இருக்கிற அத்தனை ப்ரெஷர் பாயிண்ட்ஸுங்களையும் அது வந்து ஆக்டிவேட் பண்ணும். இப்போ இது 30 செகண்ட்ஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்து உள்ளது, இப்போ இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த விரல்களில் உள்ள மேக்னெட்டிக் ரிசப்டார்ஸை இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மாஸ்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 இந்த இதனுடைய பள்ளத்தில் இருக்கு இல்லையா, இந்த நடுப்பகுதி, இதுதான் மாஸ்டர் பாயிண்ட்ஸ். இதுதான் மெயினாக வந்து ஆக்டிவேட் ஆகும்போது இந்த 12 மெரிடியன் பார்ட்ஸும் வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். அப்போ அதை பண்ணுவதற்கும் இந்த மேக்னெட்டிக் ரிசப்டார்ஸை பண்ணுவதற்கும் நம்ம பண்ண வேண்டிய சிம்பிள் விஷயம், இந்த 4 விரல்களையும் இந்த மையப்பகுதியை நோக்கி இப்படி குமிச்சு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போது இந்த விரல் அந்த 4ஐயும் அப்படி அமுத்தணும். அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி இங்கே இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃபோர்ஸாக பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த சென்டர் பார்ட்டை இந்த 4 விரல்களும் ப்ரெஷர் கொடுக்கணும். 30 செகண்ட்ஸ் இது மாதிரி பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இந்த 3 விஷயம் பண்ண உடனே நம்ம இருக்கிறது முப்பரிமாண உலகம். முப்பரிமாண உலகத்தில் 4வது பரிமாணத்தில் உள்ள காலம் நம்மளை கட்டுப்படுத்துது இல்லையா, அதே டெக்னிக் தான். டெஸ்லா கோடு 369ஓட விஷயங்கள் தான். இங்கே நம்ம 3 டெக்னிக்கை சொல்லியிருக்கோம். இப்போ 4வது விஷயம் இந்த 3ஐயும் கட்டுப்படுத்தும். இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை சரிவர பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே புல்லரிக்கிற ஒரு உணர்வு கூட வந்து ஏற்படும். எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போது இந்த கரங்கள் இரண்டையும் இங்கே விரித்து இப்படி வச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான டிஸ்டன்ஸில். இப்போ இந்த 3ஐயும் பண்ணிட்டீங்க இல்லையா, இந்த 3ஐயும் பண்ணதுக்கு ஒன்று இந்த விரல்களை உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு நேராக நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ கண்களை நல்லா மூடிக்குங்க. மூச்சை நல்லா மூக்கு வழியாக இழுக்கும்போது இந்த கரங்களை இப்படி கிட்ட கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி கூட வச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா அந்த இது வந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒட்டிடக்கூடாது. இது வந்து 2 அல்லது 3 இன்ச்சு இந்த இடத்துல கேப் இருக்கணும். 2 அல்லது 3 இன்ச்சு இந்த இடத்துல கேப் இருக்கணும்.
அப்போது இந்த கரங்கள் ரெண்டையும் முடிஞ்ச வரைக்கும் இப்படி 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 ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டரை கொஞ்சம் ரேஸ் பண்ணிங்க. மூச்சை நல்லா ஃபுல்லாக உள்ளே இழுக்கும் போதே இந்த கையை வந்து நீங்கள் இப்படி, இது செய்வதற்கு ரொம்ப ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஷோல்டரை கூட இறக்கிக்கலாம். இதை வந்து இப்படி ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரியான அளவுக்கான க்ளோஸ்னஸில் இதை கொண்டு வர வேண்டும். அப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது மூச்சை வந்து கவனமாகவும் இந்த 2 கரங்களுக்கு இடையில் ஒரு சக்தியை உணர்வதாகவும் நீங்கள் மைண்டுக்கு தெரிவிச்சுட்டு அந்த கான்சன்ட்ரேஷனுடைய இதை வந்து நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இது 1 நாள்லையோ 2 நாள்லையோ 3 நாள்லையோ இந்த 2 கரங்களுக்கு இடையில் ஒரு சக்தி ஒன்று தள்ளுற மாதிரி அதை எதிர்த்து நீங்கள் இப்படி கொண்டு வர மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படும். அந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கணும். இதை சரியாக பண்ணிங்கன்னா அது நடக்கும். அது நடக்கும்போது உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி உருவாகும் போது உங்கள் உடல் புல்லரிக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இதை கரெக்டாக இது வந்து கண்ணை மூடி அந்த மூச்சை உள்ளே இழுத்து நல்லா இது பண்ணும்போது, அப்புறம் மூச்சை ஃபோர்ஸாக வாய் வழியாக விடும்போது இந்த கரங்களை ஒன்றுலேருந்து ஒன்று இப்படி விலக்கி வைக்க வேண்டும். இப்போது இதை சேர்க்கும்போது மூச்சை நல்லா உள்ளே இழுக்கணும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மூச்சிலையும் இந்த 2 கரங்களுக்கு இடையில் உள்ள அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணுவதாகவும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். வேறு எதையும் பாஸ்டில் நடந்த விஷயம், ஃப்யூச்சரோட கனவுகள் எதுவும் இல்லாமல் ப்ரெசண்ட்டில் இப்போ பண்ணுற இந்த விஷயத்தில் மட்டும் உங்கள் கவனம் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது இந்த விரல்களை இப்படி இப்படி உங்களுக்கு நேராக இப்படி நீட்டிட்டு இதையும் அதே மாதிரி இந்த மாதிரி விரித்தது அதே மாதிரி வந்து ஒரு 2 to 3 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் பண்ணணும். இதை வந்து உங்களுடைய நெஞ்சுக்கு நேராக வச்சு நீங்கள் பண்ணணும். ஷோல்டர் இறங்கின நிலையில் இந்த இதை வரணும். அதே மாதிரி இதை கிட்ட வரும்போது மூச்சை இழுக்க வேண்டும். இது வெளியில் போகும்போது மூச்சை விட வேண்டும். இவ்வளவு தாங்க, சிம்பிளாக தெரியும். ஆனால் உங்களுடைய அந்த 12 மெரிடியனையும் க்ளீன் பண்ணி சுவாசத்தை ஃபுல்லாக உள்ளே இழுத்து கொடுத்து அந்த பிரபஞ்சத்தினோட சக்தி, இந்த மண்ணுடைய அந்த பவர் எனர்ஜியும் ஒரு சர்க்கியூட் மாதிரி கனெக்ட் ஆகி உங்கள் உடலுக்குள்ளே ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகிறத நீங்கள் உணர்வீங்க. இது ரொம்ப பாப்புலராக பயன்படுத்தப்பட்டு மிகப்பெரிய நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதாக பல பேர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளும் பயன்படுத்தி பார்ப்போம். அடுத்து இந்த டாய்ச்சி கியூஹாங் பற்றின அதர் டெக்னிக்ஸை பற்றியும் இனி வரப்போகிற வீடியோக்களில் நான் முடிஞ்சால் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுவரை நன்றி. AJH.